இந்திய அமெரிக்க ஒப்பந்தம், சீன ஊடுருவல் விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமளியை தொடர்ந்து அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. सदन की मर्यादा के अनुकूल नहीं है और मेरा मानना है कि ये सदन सभागृह की मर्यादा बनाने सबकी जिम्मेदारी है। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் ஜனநாயக விரோதமானது என்று மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்தார். रेप करता है तो उसको समर्थन करता है, आपके जैसा अत्याचार करता है. Anything unparliamentary will not go on record, please. No unparliamentary. Will not go on record. No Anything wrong against the norms, rules will not go on record. Sir, I am not saying anything. I am just saying if anything is wrong against the rules, norms of the parliament, then it will not be there. सभी संसदों को स्वीकृत किया जाए. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय. நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் உரை குறித்த விவாதத்திற்கு முதலில் மக்களவையிலும் பின்னர் மாநிலங்களவையிலும் பிரதமர் பதிலுரை வழங்குவார். அதன் பிறகு விவாதம் நிறைவு பெற்று பின்னர் குடியரசுத் தலைவர் உரை நிறைவேற்றப்படும். இந்நிலையில் அண்மை கால நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. आभारी हैं जो सदस्य इसके पक्ष में हाँ गए, सदस्य विरोध में ना गए. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ, निर्णय हाँ वालों के पक्ष हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ. मैं माननीय सदस्यों से आग्रह कर எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் ஜனநாயக விரோதமானது என மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய எல்லைப் பகுதியில் சீனாவின் டாங்கிகள் நுழைந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தை சுட்டிக்காட்டி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச முயன்றார். அதற்கு ஆளுங்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமளி ஏற்பட்டது. இதனையடுத்து அவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. Persons who got indirectly elected and nominated. So, इनकी हालत क्या होगी? तो चाइना के बारे में बोलना. You don't agree. Let me make my. I will quote the earlier proceedings. I will quote the earlier proceedings. 1 minute. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் ஜனநாயக விரோதமானது என மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பெயர் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்றம் செய்யப்படுமா என அதிமுக எம்பி தம்பிதுரை மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பரிந்துரைகள் நிலுவையில் உள்ளதாகவும் அது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் பதிலளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,14,560 ரூபாய்க்கும் 1 கிராம் ஆபரண தங்கம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு ஒரே நாளில் 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி 2வது முறையாக வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றது. தமிழகத்தில் புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது.
முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் தை மாதம் முடிய இன்னும் 9 நாட்கள் உள்ளதாக கூறினார். தொகுதி பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகிய அண்ணாமலை தங்களுடன் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தந்தை உடல்நிலை காரணமாகவே அண்ணாமலை மாற்று பொறுப்பு கேட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்த பின் அனைவருக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தில் விஜயை விமர்சிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். நாடு இப்போது ஆபத்தான நிலைமையில் இருப்பதாக நடிகர் கிஷோர் தெரிவித்துள்ளார். தமிழில் பல படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்துள்ள கிஷோர் தனது தனித்துவமான நடிப்பால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர். இந்நிலையில் மெல்லிசை என்ற திரைப்படத்தில் நடித்துள்ள அவர் அத்திரைப்படத்தின் ப்ரமோஷன் தொடர்பாக பேட்டியளித்தார். அப்போது வாழ்க்கையில் பின்னால் போகும் வாய்ப்பு இருந்தால் 2014ஆம் ஆண்டிற்கு சென்று பிரதமரை மாற்றிவிடுவேன் என்று தெரிவித்தார். நாடு இப்போது ஆபத்தான நிலைமையில் இருப்பதாகவும் வெறுப்புணர்வு நாட்டில் அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். வெறுப்புணர்வை முதலீடாக வைத்து ஆட்சிக்கு வருபவர்கள் ஆபத்தானவர்கள். அன்பு இல்லை என்றால் இங்கே எதுவுமே இருக்காது என்றும் நடிகர் கிஷோர் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் வரும் 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். +2 பிரதான தேர்வு மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு 7,99,892 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கின்றனர். கடந்த ஆண்டை விட 7,398 பேர் கூடுதலாக தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 4,221 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக 120 மையங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு வரும் 9ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்வை இந்த ஆண்டு 8,82,377 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். வரும் 23ஆம் தேதி செய்முறை தேர்வு தொடங்கும் நிலையில் மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பிரதான தேர்வு நடைபெற உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணனின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து கைவினை பொருட்கள் கண்காட்சியையும் திறந்து வைத்து கைவினை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு 2வது நாளாக அண்ணா அறிவாலயத்தில் கருத்துக்களை கேட்டு வருகிறது. பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மனுக்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தீவுத்திடல் அருகே தேர்தல் சர்வே எடுக்க முயன்ற தாவேக்காவினர் கைது செய்யப்பட்டனர். வரும் தேர்தலில் மக்களின் ஆதரவு யாருக்கு என சர்வே எடுக்கச் சென்ற நிலையில் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். போலி இருமல் மருந்து விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உருவாக்கிய QR ஸ்கேன் ஸ்டிக்கரை ஒட்ட மருந்து கடை உரிமையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலி இருமல் மருந்து விற்கப்பட்ட விவகாரத்தில் அந்த நிறுவனத்தின் மீது தமிழக சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட இருமல் மருந்து தடை செய்யப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் புதிய செயலியை உருவாக்கி அதில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உருவாக்கிய QR ஸ்கேன் ஸ்டிக்கரை அனைத்து மருந்து கடையிலும் ஒட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் அது புரளி என்று தெரியவந்துள்ளது. பொய்யாக நகை திருட்டு புகார் கொடுத்து தனது மகனின் உயிரிழப்பிற்கு காரணமான நிகிதாவை கைது செய்ய வேண்டும். காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட திருப்புவனம் அஜித்குமாரின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். நகை திருட்டு புகாரில் தங்கள் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் நகை எதுவும் கிடைக்கவில்லை என்று திருப்புவனம் அஜித்குமாரின் தாய் தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணையில் நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ள அவர் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கூறினார். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மணிமங்கலம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரை ஆயுதத்தால் தாக்கியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மணிமங்கலம் அருகே உள்ள திருத்தவேலி கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அபிலாஷும் அவரது நண்பர் பிபினும் பஞ்சர் கடை முன்பு அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியே சென்ற 5 இளைஞர்களுடன் மது போதையில் இருந்த அபிலாஷ் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த கும்பல் அபிலாஷை தாக்கி அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அபிலாஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மகேஷ், சிவசுப்பிரமணி, திவாகர், விமல் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயலில் பிரிந்து சென்ற மனைவியின் வீட்டில் கணவர் நாட்டு வெடிகுண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த சக்திவேலும் மதுரவாயலைச் சேர்ந்த வர்ஷாவும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக வர்ஷா தாயார் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் மனைவியை சந்திக்க வந்த சக்திவேல் வர்ஷாவை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினார். மேலும் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து நாட்டு வெடிகுண்டை வர்ஷா வீட்டின் முன்பு சக்திவேல் வீசியுள்ளார். இதில் வர்ஷாவின் சித்தப்பா ரமேஷ் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். மேலும் அடுத்தடுத்து மற்றொரு நாட்டு வெடிகுண்டையும் வீசிவிட்டு சக்திவேல் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசன டிக்கெட் விநியோகத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். டிக்கெட் வழங்கும் பணியிலிருந்த பேச்சு என்பவரும் டிக்கெட் பெறும் பணியிலிருந்த சிவராஜ் என்பவரும் சேர்ந்து பக்தர்கள் கொடுத்த டிக்கெட்களை கிழிக்காமல் பதுக்கி வைத்து மீண்டும் கட்டணம் வசூலித்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் இணை ஆணையர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் சின்ன உடைப்பு கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீள்குடி அமர்வு மற்றும் 250 குடும்பங்களுக்கும் 5 சென்ட் மாற்று இடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அருப்புக்கோட்டை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் குப்பையில் கிடந்த 1 சவரன் மோதிரத்தை தூய்மை பணியாளர் உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணகி நகரைச் சேர்ந்த தூய்மை பணியாளரான தங்கவேல் வீடுதோறும் சேகரித்த குப்பையை பெரிய தொட்டியில் பிரித்து கொட்டிக் கொண்டிருந்தார்.
அதில் 1 சவரன் மோதிரம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் காமராஜர் நகரைச் சேர்ந்த நித்ய கல்யாணி என்பவர் தனது வீட்டை சுத்தம் செய்தபோது குப்பையுடன் சேர்த்து மோதிரத்தை போட்டுவிட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து உயர் அதிகாரிகள் முன்னிலையில் நித்ய கல்யாணியிடம் மோதிரத்தை தங்கவேல் ஒப்படைத்தார். தன்னலம் கருதாமல் செயல்பட்ட தங்கவேலை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மக்களின் ஆதரவு மிகப்பெரிய ஊக்கமாக உள்ளதாக கூறிய அவர் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறினார். ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இருவேறு ரயில்களில் பயணம் செய்த பெண்களிடம் 6 பவுண்ட் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளம் பிலாஸ்பூர் ரயிலில் பயணித்த தெலங்கானாவை சேர்ந்த ரமாதேவியின் 4 பவுண்ட் நகையும், கோவை மன்னார்குடி செம்மொழி விரைவு ரயிலில் பயணித்த கும்பகோணத்தை சேர்ந்த ஜெயாவின் 2 பவுண்ட் நகையும் திருடு போன நிலையில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பிய பெண்ணிடம் 7 சவரன் நகையை மர்ம நபர்கள் வழிப்பறி செய்தனர். ஆரணி வேலூர் சாலை இபி நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மனைவி ஜெயலட்சுமி கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். வழியில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் ஜெயலட்சுமி அணிந்திருந்த 7 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் லேசாக காயமடைந்தார். பின்னர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஜெயலட்சுமியை மீட்டனர். சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிகாலையில் வீடுகளில் திருட வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2வரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பெலாக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். 2 பேர் சிக்கிய நிலையில் அவர்களை பொதுமக்கள் கை கால்களை கட்டி நயப்புடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்களை தெருநாய் துரத்தி கடித்த சம்பவத்தில் 2 படுகாயமடைந்தனர். மாணவர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அப்பகுதியில் 2 நாய் கடித்த நிலையில் தொடரும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியினர் கடும் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூரில் இருந்து கேரளாவிற்கு தர்பூசணி கொண்டு சென்ற வாகனத்தில் கடத்தப்பட்ட வெடிப்பொருட்களை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள தேசிய நெடுஞ்சாலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக தர்பூசணி ஏற்றிக் கொண்டு வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றபோது அந்த வாகனம் நிற்காமல் சென்றதால் போலீசார் துரத்தி சென்று பிடித்தனர். பின்னர் வாகனத்தை சோதனை செய்ததில் தர்பூசணிகளுக்கு அடியில் 100க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த டெட்டனேட்டர் மற்றும் ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்து வாகன ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் +2 மாணவி மர்ம மரணம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் பார்வையற்றோர் பள்ளியில் பயின்ற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரி மர்ம மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி அவரது தாயார் கமலா மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைத்து 4 வாரத்தில் விசாரணை செய்து முடிக்க உத்தரவிட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு எதிராக விசாரணை நடத்த இந்திய தொழில் போட்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகள் கடந்த டிசம்பர் மாதம் பெருமளவில் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் விமான சேவை விவகாரத்தில் நேர்மறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் இண்டிகோ நிறுவனத்திற்கு எதிராக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தொழில் போட்டி ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது.
நைஜீரியாவில் கிராமங்களுக்குள் புகுந்து ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 162 பேர் கொல்லப்பட்டனர். காயமடைந்த பலர் காடுகளுக்குள் தஞ்சமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 21 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. காசா மற்றும் கான் யூனிஸ் பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள கூடாரங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பாசல் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 556 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1500 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டு தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. ரஷ்யாவின் கோச்சேட்டோவ்கா 2 ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலில் திடீரென தீப்பற்றி அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு வேகமாக பரவி தடம் புரண்டது. இதையடுத்து வானுயர கரும்புகை வெளியேறியது. சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் விரைந்த நிலையில் விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2024 புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் ட்ரம்பை கொல்ல முயற்சித்த சம்பவம். ட்ரம்பை துப்பாக்கியால் சுட முயன்ற ரியான் ரூத் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுடன் விளையாடப் போவதில்லை என பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் மீண்டும் தெரிவித்துள்ளார். வருகிற 15ஆம் தேதி இலங்கையில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது என தெரிவித்த அவர் கவனமாக ஆலோசித்த பின்னரே இந்த நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரின் இறுதிப் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிறது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதும் நிலையில் கோப்பை யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அமெரிக்காவில் பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ள நிலையில் வெள்ளை காண்டா மிருகங்கள் பனியில் விளையாடி மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெனசி மாகாணம் நாக்ஸ்வில் உயிரியல் பூங்காவில் வெள்ளை நிற காண்டா மிருகங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பனிப்புயல் தீவிரமடைந்துள்ளதால் பூங்காவின் பல பகுதிகள் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. இந்நிலையில் மைலோ, ரேஞ்சர், கஸ், லியாம் என பெயரிடப்பட்டுள்ள 4 காண்டா மிருகங்கள் பனியில் விளையாடி மகிழ்ந்தன. தனுஷின் 55வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் தயாரித்து நடிக்கும் இந்த படத்தில் நாயகிகளாக ஸ்ரீலீலா, சாய் பல்லவி நடிக்க சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். மம்முட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ள நிலையில் பட பூஜையில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் ஷங்கர் பங்கேற்று படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார்.